சமீப காலத்தில் வந்து பகுதி நேர வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வெப்சைட்டில், டெலகிராமில் நிறையா வருது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டிலேருந்து சம்பாரிச்சு பணம் சம்பாதிக்கலாம் சொல்லிட்டு பெண்கள் இதில் ஏன்னா அதிகமாக பாதிப்படுறது பெண்கள் தான். என்ன பண்ணனா வீட்டுக்கு வந்து நம்ம சம்பாரித்து நிறையா கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்து உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு போகிறாங்க. அதில் போய் ரிவ்யூ பண்ணுறது, லைக்ஸ் கொடுக்குறது, ஷேர் பண்ணுறது போன்ற ஹோட்டல்ஸ் ரிவ்யூ கொடுக்குறது, பல்வேறு இது ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறது போன்ற பார்ட் டைமு, அதுமாதிரி லிங்க்கை டச் பண்ணி லைக் பண்ணுறது போன்ற அவங்களுக்கு ஒர்க்கு கொடுக்குற மாரி கொடுத்து ஃபஸ்ட்டு 500, 1000, 2000, 3000 கொடுத்துருவாங்க. கொடுத்தோடனே நம்மளுக்கு காசு வருது. அவங்க ஜெனுனான ஆள், நேர்மையான ஆள் நினச்சிக்கின்னு பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து நிறையா அமௌண்ட்டு காட்டுவாங்க. அதில் மிரர் ஆப் மாரி இருக்கும், இல்லை இவங்களுக்கு நிறையா பணம் வந்த மாரி காட்டுவாங்க. கரெக்டாக அந்த பணம் எடுக்கும்போது இந்த டேக்ஸ் கட்டுங்க, அந்த டேக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்களை வந்து பணத்தை எடுக்க விடாமல் இவங்க கட்டின பணத்தை ஏமாத்திடுறாங்க. அதனால சோசியல் மீடியாவில் வர்ற பகுதி நேர வேலை வாய்ப்பு, பார்ட் டைம் ஜாப் ஆஃபரு போன எது வந்தாலும் பொதுமக்கள் நம்பாதீங்க. பெண்கள் இது ஸ்பெசிஃபிக்காக பெண்கள் பாதிக்கப்படுறதுனால பெண்கள் வந்து அப்படி எது வந்தாலும் அந்த ஜெனுனிட்டி வெரிஃபை பண்ணாமல் எதுவுமே நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு புதுச்சேரி சைபர் கிரைம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.